எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஜோசியம், இந்த சாதகம் பார்க்கறது, அப்புறம் ஜோசியக்காரங்க, இந்த சாமியாருங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பல பேர் பல விதமாலாம் பேசியிருக்காங்க. பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாமே மேடையிலே பேசியிருக்காங்க. ஜோசியம் பார்க்காதீங்க, சாதகம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பலிக்காது. ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த ஜோசியமோ ஜாதகமோ கட்டங்களோ அதாவது யூகிக்கவே முடியாது. மனுஷனோட படைப்பில் அப்படி என்ன நடக்குங்கிறது ஒரு பிளானா முன்னாடி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல பல பெரிய முதலாளிகள் பேசியிருக்காங்க ஸ்டேஜில். இந்த சாதகம், ஜோசியம், இந்த சாமியார் இவங்க மேலாம் நம்பிக்கை பல பேர்த்துக்கு இருக்கு, பல பேர்த்துக்கு இல்லை. கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதகம், கட்டம், பேய், அவட்டம், பாதம், முனி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு இன்னும் விஷயங்கள்லாம் நம்பப்படுது. இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு நடந்த விஷயம் பெரிய வைரலாக பேசப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீட்டில் போகலாம். அதாவது தமிழ்நாடு உள்ள பேசிக்காக வில்லேஜ் புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேய், முனி எல்லாமே நம்பிக்கை இருக்குது. ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். அதனால போய் சாமியாரை பார்த்து வேறு ஊர்லேருந்து துணூர் கொண்டு வந்து விபூதி கொண்டு வந்து அவங்க புதைச்ச இடத்த அவங்க வீட்டை சுற்றி போடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி அது ஒரு ஐதீகம் இன்னும் இருக்குது. இன்னும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சாமியார் இது உண்மையா பொய்யாங்கிறத ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா பல பேர் பெரிய பெரிய முதலாளிகள் சொல்கிற விஷயம்லாம் இது பெரிய பொய், இல்லை அப்படியே ஒன்றுமே கிடையாது. யாரோட தலையெழுத்து யாராலும் நிர்ணயிக்க முடியாது, கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிட்டாங்க ஒருத்தவங்களை பற்றி, ஒரு மனுஷனை பற்றி 100 மனுஷன் கணிச்சிட்டாங்க அப்படின்னா அது உலகத்துக்கு எவ்வளோ கட்டுப்படுத்த ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் மல்லிகா அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் ஒரு மடத்தில் அவர் குறி சொல்வார் போல. அந்த பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் எல்லாருமே அந்த அவர்கிட்ட குறி கேட்கறதுக்காக போவாங்க போல. போகும்போது இந்த மல்லிகா அர்ஜுனா அப்படிங்கிறவர் மடத்துக்கு வந்த பக்தர்கிட்ட 10 வயசு ஒரு சின்ன பொண்ணு, சிறுமின்னு வச்சுக்கோங்க, சிறுமி. அந்த பொண்ணுகிட்ட மடியில உட்கார சொல்லி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு போட்டோ. அந்த அவங்க பெற்றோர்களுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா எதனால காரணம், என்ன பிரச்சனைக்கு போனாங்கிறது தெளிவா தெரியல யாருக்கும். இந்த போட்டோ மட்டும் அந்த கூட பக்கத்துல இந்த பக்தர்களை யாரை எடுத்து சோசியல் மீடியால போடும்போது இது பெரிய வைரலா பேசப்படுது. 10 வயசு சிறுமி ஒரு ஒரு பூசாரி இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிறாரு, மடியில உட்கார சொல்லி, ஆனா ரொம்ப அநாகரிகமாகவும் அசிங்கமான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்ட உடனே அவங்க மேல போக்சோ வழக்கு போடப்படுது. அவங்களை கைது பண்ணிடுறாங்க. இது இப்ப அவங்க பெற்றோர் முன்னாடி நடந்ததுனால, அவங்க பெற்றோர் முன்னாடியே நடந்ததுனால இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா, நீங்க அங்கேயே கேட்டுக்கணும்லன்னு சொல்லி பல பேர் பலவிதமான ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அந்த மடத்துல. இது எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு பேசினாலும் கூட மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லை. சாமியார்னால எப்படி ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும்? இப்போ மாந்திரீகம், மந்திரம், கேரளா மாந்திரீகம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்லாம் இருக்கு. நம்மளும் பார்த்துருப்போம். இப்போ ஒருத்தங்க இறந்து போறாங்க அப்படின்னா, அவங்க ஆவியை வெளியிடாம கட்டுப்படுத்தலாம். இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரிய போறதில்ல. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு நம்மள ஒரு பயம் காட்டி, ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி நம்மகிட்ட காசு சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கிறாங்க. இப்போ இந்த பேயை அடக்குறதுக்கு காசு இல்லாம யாரும் பண்ணி தராங்களா? இல்ல. அவங்களுக்கு தேவை காசு. காசு கொடுத்தா பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு உள்ளுணர்வை தூண்டி கிரியேட் பண்றாங்க. பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சாமியார்கிட்ட குழந்தைங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உடம்பு வாஞ்சிருக்கு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால சாமியார் தேடி போறது. இதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ உலகம் எங்கேயோ மாறி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம சாமியார்கிட்ட போய் குறி கேட்போம், துண்ணூறு போடுவோம், மற்ற விஷயங்கள்லாம் காசு கொடுத்து தேங்காய் உடைச்ச, அப்புறம் இந்த பரிகாரம் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா பண்ணுமான்னு எனக்கு தெரியல. இது நடக்குமா? இது நடந்துச்சுன்னா இது உண்மைதானா அப்படி எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.